கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்றார் வள்ளுவர். அதாவது வறியவர்களின் அழிப்பசி, வறியவர்களை அழித்துவிடக்கூடிய அந்த பசியை தீர்ப்பதுதான் ஒருவன் தான் பெற்ற செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கான சிறந்த வங்கி என்றார் வள்ளுவர். அதுதான் எங்களுடைய கேப்டன் அவர்கள். தான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை மக்களுடைய பசியை தீர்ப்பதற்காக, மக்களுடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக, மக்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக முழுவதுமாக செலவு செய்தவர் எனது அருமை அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அந்த வள்ளுவரின் குரலுக்கேற்ப அவர் வாழ்ந்ததனால்தான் இன்று அவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருதை வழங்கி பாராட்டி இருக்கின்றது. சிலருக்கு விருதுகளை பெறுவதால் பெருமை, ஆனால் சில அரிய பெருமக்களுக்கு அவர்களை சென்று அடைவதால் அந்த விருதுகளுக்கு பெருமை. அப்படித்தான் இன்று எங்கள் அருமை அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் பெயரோடு பத்மபூஷன் என்ற விருது தன்னை இணைத்து கொண்டதால் அந்த விருது பெருமை அடைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். புரட்சி தலைவரின் வரிகளிலே கூற வேண்டுமென்றால், நதியைப் போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலைப் போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் வளம் பெற வேண்டும் என்றார். அதேபோல் எங்களது அருமை அண்ணன் கேப்டன் அவர்கள் மிகவும் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததால் தான் இன்றும் பசியை தீர்க்கும் வள்ளலாரின் அணையா விளக்கைப் போல ஒரு அணையா விளக்காகவே அருமை அண்ணன் அவர்கள் கோயம்பேட்டிலே இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றளவும் அங்கு கூடுகின்ற கேப்டன் கோவிலில் கூடுகின்ற கூட்டத்தை பார்க்கும் பொழுது, வாழ்ந்தால் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு புரட்சி கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். காலம் கடந்து தந்த விருதாக இருப்பினும் சரியான மனிதரை தேர்ந்தெடுத்து இந்த விருதை தந்த மத்திய அரசிற்கு என் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கும் கலைத்துறையின் சார்பாகவும், புரட்சி கலைஞர் அவர்களால் வளர்த்து விடப்பட்ட கோடிக்கணக்கான தமிழ் மக்களில் நானும் ஒருவன் என்ற முறையிலே தமிழ் மக்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.